வானவில் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ வரும். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வானவில் சேனல். இன்றைக்கி நம்ம ட்ரெடிஷ்னல் ஸ்நாக்ஸான அதிரசம் வீட்டில் எப்படி பண்ணலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். சில பேர் வீட்டில் பண்ணியிருக்கும்போது ரொம்ப ஹார்டாக வந்திருக்கும். அதை எப்படி நம்ம சாஃப்டாக செய்யலான்றதை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இதுக்குள்ள முக்கியமாக நம்ம சேர்க்குற பொருள் அரிசி, வெல்லம். இது ரெண்டுமே உடம்புக்கும் நல்லது, குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த டிஷ். வாங்க இப்போ இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் 1 கிலோ பச்சரிசி. இதை ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சுட்டு வீட்டிலையே ஒரு டவலில் நல்லா உலர வச்சுட்டு பக்கத்தில் இருக்க மில்லில் போயிட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுதான் நான் அரைச்சி வச்சுருக்க ஈர அரிசி மாவு. அடுத்ததாக 1 கிலோ பச்சரிசிக்கு 1 கிலோ வெல்லம். நான் வெல்லம் காமிக்கிறதுக்காக கொஞ்சமாக வச்சுருக்கேன். அப்புறம் கூடவே சுக்கு ஒரு 2 துண்டு, ஏலக்காய் ஒரு 15, அப்புறம் வெள்ளை எள்ளு ஒரு டீஸ்பூன், அப்புறம் கசகசா ஒரு டீஸ்பூன். இப்போ வெல்லத்தை நல்லா இடித்து ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி நம்ம அடுப்பில் வச்சிடலாம். இது கொதிக்கிறதுக்குள்ளே மிக்சியில் சுக்கையும் நம்ம ஏலக்காயும் நல்லா பொடி பண்ணி வச்சுக்கலாம். சுக்கை நல்லா இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக தட்டிட்டு அது கூடவே ஏலக்காய் ஒரு 15 ஏலக்காயும் போட்டு நல்லா இந்த மாதிரி பொடியாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ அரைச்ச சுக்கு, ஏலக்காய், அப்புறம் ஒரு டீஸ்பூன் வெள்ளை எள்ளு, ஒரு டீஸ்பூன் கசகசா, இது எல்லாத்தையும் அதிரச மாவில் பாகு ஊற்றுறதுக்கு முன்னாடியே கலந்து வச்சுக்கோங்க. இப்போ பாகு கொதிச்சிடுச்சு. உங்களுக்கு வெல்லத்தில் மண் இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா அரிப்பு வச்சு வடிகட்டி எடுத்துக்கோங்க. இந்த அதிரசத்தில் பாகு தாங்க ரொம்ப முக்கியம். இந்த பாகு உங்களுக்கு ரெட்டை கம்பி பாகு வரணும். ரெட்டை கம்பி பாகு அப்படின்னா இந்த கரண்டியில் நீங்கள் தூக்கி ஊற்றும்போது ஒரே ட்ராப்பில் 2 கம்பி வரும். அதுதான் ரெட்டை கம்பி பாகு. அது ரொம்ப முருகிடவும் கூடாது. வெல்லம் உங்களுக்கு முருகிடுச்சுன்னா உங்களுக்கு அதிரசமும் டைட்டாகிடும். ஸோ பார்த்து பக்குவமாக அந்த ரெட்டை கம்பி வந்த உடனே நீங்கள் இறக்கிடலாம். இப்போ இதில் ரெட்டை கம்பி பாகு வந்துடுச்சுங்க. இதுக்கு மேலே ரொம்ப நம்ம கொதிக்க விட்டோம்னா முருகிடும். அதனால் இதோட நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நான் மாவில் கலக்க போகிறேன். இப்போ பாகை இந்த மாவில் நான் ஊற்றிட்டேன். இப்போ இது ரெண்டும் நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு அதிரச மாவு ரெடி ஆயிடும். மாவு இல்லாமல் நல்லா இந்த பாகையும் மாவையும் நல்லா கலந்து ஒன்று போல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம்னா நமக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த மாவை நல்லா நான் கலக்கி வச்சுட்டேன். இப்போ அடுத்து எப்படி சுடலான்னு பார்க்கலாம். முதல்ல அதிரச மாவை ஒரு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பால் கவர்லேயோ இல்லை பிளாஸ்டிக் கவர்லேயோ இந்த மாதிரி நல்லா தட்டி வச்சுக்கோங்க. இப்போ கடாயில் எண்ணெய் காய வச்சு இதை நான் போட்டுடுறேன். பாருங்கள், நல்லா இந்த அதிரசம் நல்லா உப்பி வரும். 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டு வேக விட்டுருங்க, கருகிடக்கூடாது. பாருங்கள், இது நல்லா உப்பி வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். நல்லா பொன்னிறமாக வந்த உடனே எடுத்துடலாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு.
இந்த தீபாவளிக்கு நீங்களும் இந்த அதிரசத்தை செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.